ஐசனிங் நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ரியாவை காமிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவோட சமாதிக்கு முன்னாடி அங்கே ஃப்ளார் எல்லாமே வச்சு அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க. நம்ம ஹீரோயின்கிட்ட உன்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு மிலிட்ரிக்காக ஏகப்பட்ட சேவை பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு நல்ல டாக்டர்ஸ், ஏகப்பட்ட மிலிட்ரிமென்ஸை வந்து காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் அவங்களோட சமாதி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் இங்கே வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோன்ற விஷயத்தெல்லாம் சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே எங்கள் தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. என்னோடய பேரண்ட்ஸ் மாதிரி நானுமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய டாக்டராகவே எல்லாத்தையுமே காப்பாற்றுவேன்னு சொன்னதுமே, நான் உனக்காக வந்துட்டு அப்ராடில் வந்து படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீ அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறியான்னு சொன்னதுமே, இல்லை தாத்தா நான் வந்து அங்கே போக விரும்பலை, இன்னுமே 3 டேஸில் எனக்கு ஷென்னோட சேர்ந்து மேரேஜ் இருக்குது, அந்த மேரேஜுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு அங்கே அவள் வந்து சொல்லிட்டேக்கா. அங்கே வந்துட்டு ஷென்னுன்ற பையனை அவள் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கா போல். பிறகு அந்த ஷென்னோட ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அந்த மிங்க்னு ஒரு கேள் இருக்கா, அவள் பார்த்தா நம்ம ஹீரோயினை எப்போவுமே டீஸ் பண்ணிகிட்டே இருப்பா போல், அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ அவள் உள்ளே வந்ததுமே அவள் தலையில் வந்துட்டு அழுக்கு தண்ணி எல்லாமே கொட்டணும், அதனால் வந்துட்டு அவள் இரிட்டேட் ஆகணும் அப்படின்றத சொல்கிறா. நான் வந்து கண்டிப்பாக அவளை நிம்மதியாக மட்டும் இருக்க விட மாட்டேன்னு சொல்லும்போது, நீ வந்துட்டு எவ்வளோ வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவனோட, ஆனால் அவன் ஒன்றை மாதிரி பொண்ணை போய் விட்டுட்டு அவளை மாதிரி ஒரு ஆர்ஃபனை போய் ஏன் சூஸ் பண்ணான்னு சொன்னதுமே, அவன் என்னை ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக பார்க்குறான், அதுதான் பிரச்சனையே அப்படின்றத சொல்கிறா. அப்போ வந்து அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், அவனை மேரேஜ் பண்ணிவிட்டு வாழவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே தண்ணி எல்லாமே கொட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சதுமே அவங்க வந்துட்டு ஹாப்பியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் உள்ளே வரப்போ அவள் நிலமையை பாரிப்பான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அங்கே கதவை திறந்ததுமே அந்த அழுக்கு தண்ணி ஃபுல்லாமே எங்கள் தலையில் கொட்டினதுமே அதை பார்த்துட்டு பயங்கரமாக அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தே இவ்வளோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு செம்மையாக கோவமாயிட்டுருக்கு. அப்போ அந்த மிங்க் வந்து, நீ வந்துட்டு கோவலாம் படாத, உனக்கு நல்லாவே தெரியும் ஷென்னோட அம்மாவுக்கு இந்த மேரேஜில் விருப்பம் கிடையாதுன்னு, நீ அவங்கள மேரேஜ் பண்ணி எந்த லெவலுக்கு நீ அவங்கள ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேணாமா, அதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணோன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோயினை ரொம்பவே வந்துட்டு டீஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஷென் வந்ததுமே யார் வந்துட்டு இப்படி அவளுக்கு பண்ணதுன்னு சொன்னதும் உடனே அவங்க, நாங்கள் வந்துட்டு வேணும்னு இதெல்லாம் பண்ணலப்பா, உன்னோட அம்மாவுக்கு மேரேஜ் பிடிக்கலன்னு தெரியும்ல, ஸோ எப்படி பண்ணுவான்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணோன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுமே பேசாமல் இருக்கான். ஆனால் உன்னோட ஆள் தான் இப்போ எங்ககிட்ட மோசமாக வந்து பேசிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி அங்கே பழி போடுறாங்க. அதை கேட்டுட்டு அவன், நீ எதுக்காக அவங்ககிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க, எல்லாமே அவங்க நல்லதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக வாழ வேணாமா, உன்னை டெஸ்ட் தான் பார்க்குறாங்க, எனக்காக இந்த டெஸ்ட் கூட நீ வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ வந்துட்டு எங்கள் அம்மா கூட சேர்ந்து இருக்கிறது எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸும், நீ வந்துட்டு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது, அப்படியா இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அங்கே கையை காமிச்சா ஃபுல்லாக காயமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் டெஸ்ட் பார்க்குறேன்ற பேரில் என்னை இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்களே, உனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே அக்கறை இல்லையான்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன கைதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகும்போது, அப்போ அந்த மீங்க், நான் வந்துட்டு எல்லாம் உனக்கு நல்லதுக்கு தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே பிரெயின் வாஷ் பண்ணதுமே, நீ வந்துட்டு நான் வேணும்னா நீ கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாத்தையுமே பொறுத்துட்டு ஆகணும்னு சொல்லிட்டு அவன் இடியட் மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, அவள் சொன்னான்னா இவன் என்ன வேணாலும் பண்ணுவான், நம்ம மேலே இவனுக்கு என்ன அப்புறம் லவ் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாயிட்டு, சரி ஓகே நீ வந்துட்டு மேரேஜ் என்ன பண்ணிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீ நானுமே பேசாமல் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம், நான் வந்து இங்கேருந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஷாக்காய் போயிருது. அதுக்காக தான் நீ அவனோட பின்னாடி இருக்க, இல்லைன்னா உன்ன மாதிரி ஆளெல்லாம் வந்துட்டு யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான் அவங்க ஃப்ரெண்டு. அதை கேட்டுட்டு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு ஹீரோயின் பயங்கரமாக அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடா. என்ன நான் நினச்சிட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் வாய்க்கு வந்தபடி பேசுகிறேன்னு. அப்போ அங்கே ஷெனுக்கு அதை பார்த்துட்டு கோவமாயிட்டு ஹீரோயினை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான், நீ எப்படி வந்துட்டு என் ஃப்ரெண்டு மேலே கையை வைப்பேன்னு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், நீ வந்துட்டு அப்பா அவனுக்காக வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவேன், என்னை பற்றி உனக்கு கவலை இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ ஒரு சேம் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் இவனுக்காக சூப்பராமே ரெடி பண்ணி கொண்டு வந்ததுமே கையில் இப்படி சூடுபட்டிருக்கு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நீ குக் பண்ணக்கூடாது, எனக்கு அது பிடிக்காது, நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துருக்கான். பட் இப்போ அவன் டோட்டலாக மாறி போயிட்டான்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து இருந்து என் லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது, இன்னும் மேரேஜுக்கு 1 டே தான் இருக்குது, நீ பார்த்து முட்டாள்தனமாக ஏதாச்சும் வந்துட்டு முடிவு பண்ணிட்டு இருக்காத, நீ மேலே போய் வந்துட்டு ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடு, கண்டிப்பாக வந்துட்டு பேசி எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிறலாம், நீ வந்து அவசரப்பட்டு எதுவுமே முடிவு எடுக்காதன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னமே வைத்தச்சல் ஆகிட்டுருக்கு, என்ன பண்ணாலுமே இப்படி உள்டாவாக போகுதேன்னு நம்ம ஹீரோயின் மேலே போய் அங்கே வந்துட்டு சில ஃபோட்டோஸ் பார்க்குறா. நீ என்னை இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்த, பட் நீ இப்போ அதுக்கு தகுதியே இல்லை, நீ வந்துட்டு நல்ல பையனே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே அந்த தாத்தாட்ட கால் பண்ணி, நீங்கள் வந்து எனக்கு அப்ராடுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதுமே அவருமே நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா, வந்து ஒரு ஆர்ஃபன்
கேர்ள் தான். ஆனால் நீ எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பையன், என்னோட பெஸ்ட்டான உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலாம், அப்புறம் ஏன் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், ஏன்னா நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயின்ட்டையுமே மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணப்போ அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. ஓகேன்னு சொன்னதும் ரிங்கை போட்டிருக்கான். அப்போ அந்த ரிங்கெல்லாமே கழட்டிட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு தகுதி தேவையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அவளுக்கு கால் வந்துடுது. இப்படி ஆக்ஷன் பார்ட்டிக்கு நான் வந்து உன்னோட தாத்தாவோட பொருள் எல்லாமே சேல்ஸ்க்கு கொண்டு போக போகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் கோவமாய் போயிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக கிளம்பி வரும்போது இந்த ஆக்ஷன் பார்ட்டியில் காமிக்கிறாங்க. அவங்க தாத்தாவோட திங்ஸ் எல்லாமே அவன் கொண்டு வந்ததுமே அந்த மிங்கோட ஐடியா தான் போல் இதை சேல்ஸ் பண்ணால் நல்ல காசு வந்துட்டு கிடைக்கும், அது மூலமாக அவளுமே வந்துட்டு ஒரு நல்ல செட்டில் ஆன பொண்ணு தான் அவங்க அம்மாட்ட நிரூபிக்கலாம், அவங்களுமே ஒத்துக்குவாங்கன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு கன்ஃபர்ஸ் ஆகிடுறான். பட் அவனுக்கு ஒரு பக்கம் ரிகரெட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் அது கொடுத்தது போல். ஸோ அவங்க வந்துட்டு அதை சேல்ஸுக்கு கொடுக்க போகும்போது நம்ம ஹீரோயின் வந்துடுறா, நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, அதை நீ கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அவன் உனக்காக இவ்வளோ தூரத்துக்கு தியாகம் பண்ணுறான், லவ் பண்ணுறான், உனக்கு வாழ்க்கை கொடுக்குறான், அவனுக்காக நீ வந்து இதெல்லாமே வந்துட்டு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, இந்த பொருளை நீ விட்டு கொடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவனை நம்பி தான் இது என்னோட தாத்தாவோட பொருள், இது எல்லாத்தையுமே நீ சேஃப்டியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவள் கொடுத்துருக்கா. நான் கண்டிப்பாக என் உயிரோட பத்திரமா இதை பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கான். பட் இப்படி கேவலமாக பிஹேவ் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அந்த பொருள் எல்லாமே என்கிட்ட நீ கொடுத்துருன்னு சொன்னதும் நான் வேணும்னா உன்னால் அதை சேக்ரிஃபைஸ் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அந்த மிக்குமே இருக்க நம்ம ஹீரோயினுக்கு எதிராக ஏற்றி விட்டுச்சேக்கா. அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே கையை விட்டு நீ வந்துட்டு எடுத்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு கொடுத்துறோன்னு சொன்னதும் அங்கே கையை விட்டதுமே உள்ள லாக் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. கை போய் மாட்டிட்டு அங்கே வலிக்க ஆரம்பிச்சதுமே டக்குன்னு கையை எடுக்க போனதும் அந்த மிங்க் அங்கே கையை பிடிச்சிக்கிட்டதுமே என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அவள் ஒரு சர்ஜனாக வேண்டியவா, அவள் கையில் அடிபட்டுச்சுன்னா அவளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும்னு அந்த ஷென் சொல்லும்போது நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் கிடையாது, இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் அவள் பாஸ் ஆகிட்டானா போதும்னு சொல்கிறப்ப என்ன டெஸ்ட்டை பாஸ் ஆக சொல்கிறேன், நான் வந்துட்டு ஒரு டாக்டராக சர்ஜன் ஆகணும்னு ஆசை, என்னோட கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா இப்போ எப்படி வந்துட்டு நான் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கா. அப்போ அங்கே அவங்க தாத்தா தான் அங்கே கால் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் அட்டன் பண்ணதுமே என்னப்பா ஏதோ ஒரு ஆம்பளை வந்து பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறப்ப ஹீரோயினை பற்றி அவர் விசாரித்ததுமே இப்போ என்ன இவன் வேறு ஆம்பளை கூட ஏதாச்சும் இவளுக்கு அஃபர் இருக்கா, அதனால தான் உன்னை கழட்டி விட்டுட்டு வேமா வந்துட்டு இவ போகணுன்னு ஆசைப்பட்றாளான்னு சொன்னதுமே அந்த ஷென்னுக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவே வந்துட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணி ரொம்ப இழிவாக அங்கே வந்துட்டு கூட சேர்ந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு அப்படின்னா என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, என்னை பற்றி எதுவுமே அக்கறை இல்லை, நான் உன்கிட்ட பாதுகாக்க சொல்லி அந்த பொருளை கொடுத்தா அதை திருட்டுத்தனம் பண்ணி நீங்கள் கொண்டு வந்திருக்கேனா, அப்புறம் என்ன வந்துட்டு என் மேலே உனக்கு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே கோவப்படுறா. என் கையை விடு, எனக்கு பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மிங்கிற அங்கே கத்திட்டு இருக்கும்போது எனக்காக நீ இதை கூட பொறுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது கொஞ்ச நேரத்தில் அங்கே ஆக்ஷன் பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஹீரோயின் கையில் வேறு அடிபட்டுருக்கு. அப்போங்க அந்த தாத்தாவுமே அங்கே உள்ளே என்ட்ராயிறாரு. யாருக்கு தைரியம் இருக்கா அவன் மேலே கை வைக்கிறது, உனக்கு எப்படி இப்படி அடிபட்டுச்சு, நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வான்னு கேட்கும்போது மிங்க் அந்த ஸ்டேண்ட்டை சொல்கிறா. ஐ திங்க் இந்த கிழவனை தான் போய் வந்துட்டு அவள் வளைச்சி போட்டிருக்கான்னு நினைக்கிறேன், அதனால தான் ஒன்றை விட்டுட்டு அவன் வந்து அப்ராடுக்கு போக ட்ரை பண்ணுறான்னு சொல்லும்போது அங்கே அவருக்கு ரொம்பவே ஆத்திரமாயிட்டுருக்கு. உனக்கு இப்படிலாம் பண்ணது யாருன்னு சொல்ல, அவங்கள நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படும் போது இந்த ஆளை பார்த்தாலே தெரியுது ரொம்பவே பூவர் ஃபேமிலியை சேர்ந்தவர்னு. ட்ரெஸ்ஸை பார்த்தியா, எந்த காலத்து ட்ரெஸ்ஸை இந்த ஆள் போட்டுட்டு வந்திருக்கான்னு சொன்னதும் இந்த ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஆனது, இதெல்லாம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் என்னோட தாத்தாவோட பொருள் எல்லாத்தையுமே இப்படி வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க, அதை ஆக்ஷன் பார்ட்டிலையுமே கொடுக்க போகிறாங்க அப்படின்றத சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, அது எவ்வளோ காசுனாலும் பரவாயில்ல, பிட் பண்ணி நான் உனக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இந்த ஆளை பார்க்குறதுக்கு என்னமோ லார்ட் ஆஃப் சைனா மாதிரி இருக்குன்னு சொன்னதும் லார்ட் ஆஃப் சைனா மாதிரி இந்த ஆள் போயிருக்காரா, கண்டிப்பாக அப்படி இருக்க சான்ஸே கிடையாது, சும்மா வந்துட்டு ஃப்ராடு பண்ணிவிட்டு ஆக்டிங் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா, பெரிய பணக்காரின்னு காமிச்சுக்கிறாளான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இந்த மிங்க் வந்து இன்சல்ட் பண்ணிச்சேக்கா. இப்போ நான் வந்துட்டு யாருன்னு தெரியும்னு சொல்லி அங்கே கார்டை காமிக்கும் போது அந்த பிளாக் ஹோல் கார்டை பார்த்தது எல்லாத்துக்குமே வாய் அடிச்சு போயிடுது. ஏன்னா ஜஸ்ட் 2 ஃபேமிலிஸில் மட்டும்தான் இருக்கும் அது, அதில் ஒரு ஃபேமிலி இந்த லார்ட் ஆஃப் சைனா. ஸோ அவங்க வந்துட்டு காசை வந்து எவ்வளோ நாள் பரவாயில்ல பிட் பண்ணி வாங்கன்னு சொல்கிறப்ப அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு வேலை பண்ணிகிட்ருக்க, நீ வந்து இப்படி என்ன வந்து துரோகம் பண்ணுவியா, நான் உன்னை இப்போயுமே மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் நீ யார் என்ன மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு, நான் வந்து நம்பிக்கை வச்சுருந்தா நம்பிக்கை எல்லாத்தையுமே நீ உடைச்சிட்ட, இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அவன் நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒன்று லவ் பண்ணேன் எல்லாமே மறந்து போயிட்டான்னு சொல்லும்போது அவன் ரொம்பவே லவ்வை கொடுத்ததில் அவள் யோசிச்சு பார்த்துட்டு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ
ஹீரோயின் சொல்கிறா, நீ எவ்வளோ தூரத்துக்கு என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் நீ எப்படி வந்துட்டு இப்போ மாறி போயிட்ட, உன்ன மாதிரி ஒரு பர்சன்ட்ட நான் வந்து இதுக்கப்புறம் லவ் எதிர்பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மிங்க் வந்துட்டு மனசு மாறிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு உடனே திரும்பவுமே அங்கே மனசை மாற்றுறதுக்கு அங்கே ட்ராமா பண்ணிட்டு சரி ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே பாரு நான் ஒரு கான்ட்ராக்ட் ரெடி பண்ணியிருக்கேன், அந்த கான்ட்ராக்டை நீங்கள் வந்துட்டு சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறா. அங்கே கான்ட்ராக்டில் பார்த்தா நீ வந்துட்டு மேரேஜுக்கு அப்புறம் அவனை விட்டுட்டு போனாலும் உனக்கு எதுவுமே வந்துட்டு கிடைக்காது காசுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாமே படித்து பார்த்துட்டு நான் வந்து ஏன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் எதுக்காக வந்துட்டு உனக்கு இதில் சைன் பண்ணி கொடுக்கணும், நான் தான் ஆல்ரெடி உன்னை பிரேக்கப் பண்ணுறேனேன்னு சொல்லிட்டேனேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு பார்த்தே இல்லை காசு கிடைக்கலன்னா உன்னை எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் மனசில் அங்கே தப்பான எண்ணத்தை உருவாக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே தாத்தாக்கு ரொம்பவே கோமாய் போயிட்டு நீ என்ன இருக்கிறக்கா உன் மேலே பழிய போட்டுட்ருக்க, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், அவளுக்கு தான் உன்னை பிடிக்கலன்னா விடாமல் இதுக்கு தொந்தரவு பண்ணுறேன், நீ இதிலெல்லாம் சைன் பண்ணாத நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னதும் அப்போ அந்த மிங்கை வந்துட்டு அங்கே பிடிக்க சொல்லிட்டு இருக்காங்க. இவ தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் தாத்தா, என் கையையுமே அடிப்படை வச்சான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப கோவமாயிட்டு இவளுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே அந்த ஷேன் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அவளை விடுன்னு சொன்னதும் உனக்கு எப்பயுமே மற்றவங்கள வந்து அக்கறை ஏன் மேலே உனக்கு கிடையாதுல்லன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கா. அப்படி ஹார்ஸ் ரைடிங்குமே வந்து அவங்க பண்ண போகிறப்ப என்ன வந்துட்டு ஒரு பைத்தியக்கார ஹார்ஸை பின்னாடி விட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணா. அவள் என்னென்ன இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கா தெரியுமா, என் மேலே வந்துட்டு சூடான சூப்பை ஊற்றுனா, எண்ணெயை ஊற்றுனா, அழுக்கு தண்ணியை ஊற்றுனா, நீ ஏதாச்சும் கண்டுக்கிட்டியான்னு சொன்னதும் இதெல்லாம் பற்றி நீ என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க வேண்டியதானேன்னு சொன்னதும் நான் சொன்னால் நீ நம்பிடுவியா, நீ இப்போயுமே நம்ம முட்டாள் மாதிரி தானே பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீ என்ன இந்த கான்ட்ராக்ட்னால வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றியா, நீ அதை பற்றி கவலைப்படாத, இந்த கான்ட்ராக்டே தேவை கிடையாது, நான் எல்லாத்தையுமே கிழிச்சு எறிகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே வந்துட்டு அவன் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மன்னிப்பு கேட்டதுமே இவங்களோட பேச்செல்லாம் நீ மயங்காத, நான் கண்டிப்பாக உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அந்த தாத்தாவுமே சொல்லிட்டு இருக்காரு. நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன், நான் தான் லார்ட் ஆஃப் சைனா, நான் இவளை வந்துட்டு என்னோட பேத்தியை இப்போ வந்துட்டு தத்தெடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நான் வந்துட்டு உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொன்னதும் அந்த ஷென் நீ வந்துட்டு எங்கே போனாலும் சரி நான் உன்னை கண்டிப்பாக விட மாட்டேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோமே நான் உன்னை கண்டிப்பாக வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மாட்டிட்டு இருக்கான். உங்கள் பிட்டிங்குமே ஸ்டார்ட் ஆனதுமே இப்போ பார்த்துக்கலாம், அதை வின் பண்ணுறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதும் நானுமே என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவுமே பயங்கரமாக அங்கே வந்துட்டு பெட் கட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அவர் 100 மில்லியனுக்கு மேலே அங்கே கட்டினதுமே எல்லாருக்குமே டவுட் ஆகிடுது, ஒருவேளை வந்துட்டு இந்த ஆள் தான் அந்த லார்ட் ஆஃப் சைனாவாக இருப்பாரான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருந்தாலுமே அந்த மீக்கு இன்னுமே ஏற்றி விட்டு அங்கே பிரித்து விடுறதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேக்கா. ரொம்பவே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு காசு கட்டணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் ஃபேமிலி பண்ணதுக்கு முன்னாடி இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்து பிட் பண்ணலைன்னு சொன்னதுமே பாக்ஸை மூடி அவனோட கையிலே கொண்டு வந்து ரிட்டன் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு இது வந்து டாக்குக்கு சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னதும் ஒரு டாக்கை வர வச்சு அவள் அதே மாதிரி பண்ணதுமே ஹீரோயின் அவ்வளோதான் பொறுமை இழந்து போயிடுறா. என்ன நினச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கண்ணத்தில் அரைஞ்சிடுறா. அவங்க ஃபேமிலியை வந்துட்டு நீ அவமரியாதைப்படுத்துறியான்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஷென்ட்டை நீ எவ்வளோ கேவலமான ஜென்மம், நான் வந்துட்டு உனக்காக வந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ வந்து எல்லாத்தையுமே நம்பிக்கையை உடைச்சிட்ட அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அம்மா வந்துடுறாங்க, உன்னை மாதிரி ஃபூவர் ஃபேமிலி பொண்ணு என் வீட்டு மருமகளாக வரணும்னு எந்த அவசியமே கிடையாது, நான் பேசாமல் மீங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், மீங்க வந்துட்டு எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, பணக்கார வீட்டு பொண்ணு, நீ என்ன என் பையனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அவள் வந்து கனவெல்லாம் நிறைவேற மாதிரி அங்கே தோணிட்டுருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே அங்கே வந்துட்டு ஜால்ரா அடிச்சு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஷென் சொல்கிறான் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் என்னோடய ஃப்ரெண்டு மட்டும்தான், எனக்கு அப்படி என்ன இல்லைன்னு சொல்கிறான் ஹீரோயின். ஆனால் உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதுமே அப்போ மிங்க் வந்து கேட்குறா நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உனக்கு நான் எவ்வளோ வந்துட்டு லவ் கொடுத்தேன், பட் நீ இப்போ என்னை வந்து ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த தாத்தாக்கு ரொம்பவே கோவமாய் போயிட்டு உன் மரியாதை என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு, அந்த பொண்ணை பற்றி நீங்கள் என்ன நினச்சி இவ்வளோ சீப்பாக நீங்கள் நடத்திருக்கீங்க, இதுக்கான பனிஷ்மெண்ட் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொன்னதும் அங்கே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப டவுட் ஆகி போயிட்டு ஒருவேளை வந்துட்டு இந்த ஆள் தான் லார்ட் ஆஃப் சைனாவாக இருப்பாரான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஆமாமா இருந்துட போகிறான்னு அந்த மிங்க் சொன்னதுமே அவர் தன்னோட ஃபேமிலியோட அந்த டோக்கன் எடுத்து காமிக்கிறாரு. அதை பார்த்ததுமே அவங்க அம்மாவோட கை கால்லாம் நடுங்கி போயிடுது. ஐயோ கடவுளே நீ வந்துட்டு என்ன வேலை பண்ணி வச்ச, இவர்கிட்ட போய் இதுக்கு வம்புல வளர்த்தன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகி போயிடுது. லார்ட் ஆஃப் சைனான்னு சொல்லிட்டு அங்கே அந்த மிங்கை பிடிச்சி இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், உன்னால தானே என் குடும்பமே நாசமாக போயிருச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டதுமே நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவம்
கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், உன்னால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட அவள் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் என்ன தப்பு பண்ணேன், இப்போ பண்ண தப்புக்கெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லும்போது அப்போங்க மிங்க் வந்து சொல்கிறான், நான் வந்து டெஸ்ட் பார்க்குறேன்ற பேரில் உன்னை அப்போவே போட்டு தள்ளியிருக்கணும், இவ்வளோ நாள் விட்டு வச்சதே தப்புன்னு சொன்னதும் பார்த்தே இல்லை உன் ஃப்ரெண்டோட உண்மையான லட்சணம் வந்துருச்சா, அவள் எப்பயுமே வந்துட்டு என்னை கொலை பண்ண தான் ட்ரை பண்ணான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ எப்படி இந்த மாதிரி சீப்பாக நடந்தான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது இதுக்கப்புறம் பேசி எந்த பிரோஜனமே கிடையாது, இவளுக்கான பனிஷ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும்னு சொல்லியிருந்தோம். அங்கே அவள் இன்னமே திமிராவே வாய் பேசிட்டு இருக்கா. அவள் ஆமாம் இவள் பெரிய வந்துட்டு பணக்காரியா, என்ன இருந்தாலும் இவள் வந்து ஒரு பிச்சைக்காரி தானேன்னு சொன்னதும் வாய் மூடிட்டு பேசாமல் அவங்க ஃபேமிலியை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டோக்கன் மாதிரி இருக்குது, அதை எடுத்து அவர் காமிக்கிறாரு. அதை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஏன்னா இவள் ஒரு பெரிய பாரம்பரியமான மிலிட்ரி ஃபேமிலியை சேர்ந்தவ. ஸோ அதை பற்றி அங்கே எடுத்து சொன்னதுமே அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்து பொண்ணை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதுக்கே உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டில் சொன்னாலே பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்பட்டு இருக்காரு. உங்களை நான் எப்படி சும்மா விடுவேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஆளுகளுக்காக நீ வந்து உன்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணணுமா, நீ பேசாமல் என் கூட வந்துருமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே நான் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு தப்பான டிசிஷனுமே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என் கையை வந்து ஃப்ராக்சர் ஆக்கிட்டா, ஸோ என்னால் இதுக்கப்புறம் சர்ஜன் ஆக முடியாது, நான் எப்படி இவ்வளோ மன்னிப்பேன்னு சொன்னதுமே இதெல்லாம் பண்ண சொன்னது ஷென் தான், ஏன்னா அவன் தான் வந்து உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டான் வீட்டோட, அதனால தான் நான் பண்ணேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அந்த தாத்தா சொல்கிறாரு, நீ இப்போ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக உனக்கு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்குது, உங்கள் டோட்டல் குடும்பத்தையும் நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவள் மிரட்டாரு. நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க பேரண்ட்ஸோ அவங்க தாத்தா பாட்டியோட அவங்க கையில் கொடுத்ததுமே நீ வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என் ஃபேமிலியவே கெடுத்துட்டியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறமே நான் வந்து உன்ட்ட எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லும்போது அவளை பிடிச்சி அங்கேருந்து அடித்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க போலீஸில் ஒப்படைக்கிறதுக்காக. அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அங்கே வந்துட்டு கட்டலாமே போட்டதுமே இப்போ டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கை சரியாயிடலாம், பட் வந்துட்டு ஃபுல்லாக சரியாகுமான்றது தெரியாது, பட் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு சர்ஜன் பண்ண முடியாதுன்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அப்போ கிம்முன்னு ஒரு பர்சனை காமிக்கிறாங்க. இது வேறு யாரும் கிடையாது, தாத்தாவோட பேரே தான். என்னோட தாத்தா தான் உங்களை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிற சொல்லியிருக்காரு, உங்களோட அப்ராடுக்கு அனுப்புகிற வரைக்குமே நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் ஃபேமிலி வந்துட்டு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கு தெரியுமா, எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் தாத்தாவை காப்பாற்றினதே அவங்க தான் சொல்லிட்டு அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நான் வந்து பண்ணி கொடுப்பேன், நீங்கள் உட்காருங்க சாப்பிடுன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள்லாம் அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு அங்கே எமோஷனல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி வருது, அவ்வளோதான், நான் இப்போ வந்துட்டு கிளம்புறேன் இங்கேருந்து போகிறேன்னு சொன்னதும் நானே கூட்டிகிட்டு போய் வந்துட்டு ட்ராப் பண்ணவான்னு சொன்னதும் அதெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு வேணான்னு அவள் சொல்கிறா. நானும் அவனுமே சேர்ந்து ரொம்ப வருஷமாக வாழ்ந்தோம், பட் வந்துட்டு எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடுச்சு இப்போன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஷென் வந்துடுறான். நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னதும் உன்னோட கை எப்படி இருக்குன்னு சொன்னதும் என் கையை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, அதான் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டியே, என்னால் வந்துட்டு இப்போ சர்ஜன் ஆக முடியாதுன்னு சொன்னதும் அங்கே கிம் நீ இதுக்கப்புறமே அவளை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத, நீ இங்கேருந்து கிளம்பி போன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டதுமே உன்னோட ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டு தானே நீ ஆட்டம் போடுவேன், இப்போ என்ன வந்திருக்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக அவள் பண்ணதுக்கு நான் வந்து அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான். வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சுக்கு, நான் எவ்வளோ தூரத்துக்கு ஆசை அவ்வளோ லவ் பண்ணேன், ஆனால் வந்துட்டு இப்படி எல்லாமே கெட்டு போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தண்ணியை போட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த மிங்க் வந்துடுறா. கண்ணுக்கு நம்ம ஹீரோயின் மாதிரி தெரியுது, அவள் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா 2 பேர் பக்கத்தில் இருக்கும்போது நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லும்போது நேற்று நான் வந்தப்போ நீ அவன் நினச்சிட்டு என் கூட சேர்ந்து நைட்டு ரொமான்ஸ் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறணும், அவள் தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டால, ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோன்னு சொல்கிறா. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. அவங்க அப்பாட்ட போய் நடந்த எல்லாத்துக்கும் அவள் சாரி கேட்டதுமே உன்னால் என் குடும்பம் மனமே போச்சு, லார்ட் ஆஃப் சைனாட்ட நீ வம்பு வளர்த்துருக்க, அவர் கம்பெனி எல்லாத்தையுமே பேங்க்ராப்ட் பண்ணி விட்றேன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அப்பா நீங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, நான் ஷென்ட்ட போய் பேசுகிறேன், கண்டிப்பாக அவன் நம்மளுக்கு ஏதாச்சும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் இங்கே ஐடியா பண்ணி வந்திருக்கா, இவனை யூஸ் பண்ணி காசு பண்ண சம்பாதிச்சு அப்பாவை காப்பாற்றணும்னு, பட் அவன் நீ ஜஸ்ட் வந்துட்டு ஃப்ரெண்டு மட்டும்தான், நீ இப்படி வேலை பண்ணேன்னா நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு உன்னை மேரேஜெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் சின்ன வயசுலேருந்து உங்களை லைக் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சி பார்க்குறா. பட் இருந்தாலும் அவன் வந்துட்டு எதுக்குமே வந்து அசைஞ்சு கொடுக்குற மாதிரி இல்லை. அங்கேருந்து அவன் கிளம்பி
மூவி போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து எல்லாருமே சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவனுக்காக தான். ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, அவங்க பேங்க் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்களான்னு சொன்னதும், நான் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் பண்ண அவங்களுக்கு தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, என்கிட்டலாம் காசு கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அந்த மிங்க் சொல்கிறா, எனக்கு ஒரு 50 மில்லியன் கொடு, எங்கள் அப்பாவோட கடன் எல்லாமே அடைஞ்சிரும்னு சொல்லிட்டு அங்கே இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்கிறா, நீ அவளுக்கு ஒரு டைம் வந்து காசு கொடுத்த பார்த்தியா, அதில் 50 மில்லியன் காசு இருக்குது அப்படின்றத சொல்கிறா. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க, எப்பயுமே நம்ம ஹீரோயினுக்கு எதிராக இவ ஏற்றி விட்டுட்டு தான் இருப்பா போல், நீ அவட்ட வந்துட்டு காசு வந்து கொடுத்துப்பாரு, அவள் ஒரு செகண்டில் வந்துட்டு எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவா, காசுக்காக தான் உன் கூட இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இவன் அதை நம்பிட்டு அவட்ட அங்கே கார்டு கொடுத்து செக் பண்ணி பார்த்துருக்கான். அப்போ அங்கே அவள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கா, இப்போ நீ வந்துட்டு உன் பேங்க் பேலன்ஸை செக் பண்ணி பாரு, அவள் கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டான்னு சொன்னதும் அவன் அதே மாதிரி அதை வந்துட்டு செக் பண்ணி பார்த்தா அவள் வந்துட்டு இப்போ வரைக்குமே அதில் ₹1 கூட எடுத்து செலவழிக்கலை. ஸோ அவளை பற்றி நல்லாவே தெரிஞ்சு நீங்கள் வேணுக்குன்னே அவளை வந்துட்டு இன்சல்ட் பண்ணி டீஸ் பண்ணி என்னோட லைஃப்லேருந்து வந்து கெடுத்திருக்கீங்க, வெளியேற்றிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை, மரியாதையோட வீட்டை விட்டு போயிருங்க, இல்லை நானே உங்களை அடித்து கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் கிம், நீ இப்படி அப்ராடுக்கு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணியாச்சு, கண்டிப்பாக நீ போய் அங்கே வந்துட்டு நல்லா படிக்கலான்னு சொன்னதும், என்னால் சர்ஜன் தானே ஆக முடியாது, ஆனால் நான் மெடிசன் படிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவோட சமாதிக்கு அங்கே போயிட்டு ப்ரே பண்ணிச்சேக்கா. நான் வந்து கண்டிப்பாக அப்ராடுக்கு போய் நல்லபடியாக படித்து நல்லா வந்துட்டு ஒரு பொசிஷனில் எல்லா மக்களையுமே காப்பாற்றுவேன், உங்களை நான் கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு வர முடியாது பார்க்குறதுக்கு நான் சொல்கிறா. அப்போ அங்கே கிளாஸ் ரீயூனியன் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு வர சொல்லி இங்கே மெசேஜ் பண்ணதுமே என்னால் வந்துட்டு போக முடியாதுன்னு சொல்லும்போது, நீ ஏன் போகக்கூடாது, நீ கண்டிப்பாக போகணும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போய் ஒரு தடவை ஃபைனலாக பாய் சொல்லிட்டு வா, இல்லைன்னா திரும்ப வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவளுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறா. சரி நானுமே உன் கூட வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு இவளை பார்த்தா நான் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும் அவங்க அம்மாவுங்க வந்துட்டு ரிப்போர்ட்டை கொண்டு வந்துட்டு இப்போ அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அவனுக்குமே ரீயூனியன் பார்ட்டிக்கு இன்விடேஷன் வந்ததுமே அவங்க வந்துட்டு கிளம்பி போகிறப்ப நீ வந்துட்டு அங்கே போகக்கூடாது, அங்கே அவள் வருவான்னு சொன்னதுமே அதை பற்றி நீ வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் அங்கே போயிடுறான் சொன்னமே. ஆனால் அவள் அப்போ அங்கே உட்காந்துட்டு நீ அவள் வந்தானா அவட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னதும், என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீ யார், உனக்கெல்லாம் அந்த லெவலுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா, நீ என்னோட பொண்டாட்டி ஒன்றும் கிடையாதுன்னு. அப்போ கொஞ்ச நேரத்தில் கிம்மும் நம்ம ஹீரோயினுமே சேர்ந்து வந்துடுறாங்க. அங்கே ரொம்பவே பார்த்துட்டு ஏக்கமாயிடுச்சுக்கு அவனுக்கு. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா ஷேனு நீ ஏன் தனித்தனியாக பிரிஞ்சு உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னதும், எங்கள் 2 பேத்துக்கும் ஆல்ரெடி எப்பயோ பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் வந்து கூடி சீக்கிரம் கிம்மை தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது இவனுமே பின்னாடியே வந்ததுமே இதுக்கப்புறமே பேசி எந்த ஒரு பிரோஜனமே கிடையாது, ஏதாச்சும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் வேலையை பாருன்னு சொல்லும்போது அப்பயுமே அவன் வந்து நீ வந்து எதுக்காக வந்துட்டு இப்போ இவர் கூட பேசிகிட்டு இருக்க, நானும் இவருமே எவ்வளோ க்ளோஸ் தெரியுமா, நான் இப்போ வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன் அப்படின்ற சொன்னதும் 2 பேருமே மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமா இருங்கன்னு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு போகும்போது இவன் பின்னாடியே போனதுமே எதுக்காக என்னை விட்டுட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சி இழுத்தா தள்ளி போகும் வாழ்க்கையவே கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு தள்ளும் போது அங்கே வந்துட்டு அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடுது. அதை பார்த்துட்டு ஹீரோயின்ட்டு அவள் கோவப்பட்டு கடைசியில் என் லைஃப்பை கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பைத்திய மாதிரி கற்றுட்ருக்கா. அங்கே நம்ம கிம் வந்ததுமே நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்காக, என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஹாஸ்பிட்டலில் இப்படி வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இந்த பேபியை வச்சு தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன், அந்த பேபியே இல்லைன்றப்ப உடனே நான் வந்துட்டு ஏன் மேரேஜ் பண்ணணும், உனக்கு எனக்கு நடுவில் எதுவுமே கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். இதுக்கப்புறம் நீ பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் தான் உனக்கு கிடைக்கும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் உங்களை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது அவன் வந்து ஒத்துக்க மாட்டான், இதுக்கெல்லாம் காரணம் அவள் தானே, நான் அவளை கண்டிப்பாக கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும் அவள் மேலே நீ கையை வச்சேன்னா உன்னை கண்டிப்பாக நான் வந்துட்டு கொலை பண்ணிடுவேன், என்ன நினச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு டென்ஷனாகி போயிடுறான். ஸோ இவன் எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம ஹீரோயினை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி உன்னோட அம்மாவோட இந்த வாட்ச் வந்து வேணும்னா நீ கண்டிப்பாக வந்துட்டு என்னை மீட் பண்ணவா, இல்லைனா உனக்கு கிடைக்காது, வரும்போது தனியாவா பணமும் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறா. ஸோ நம்ம கிம்கிட்ட இதை பற்றி சொன்னதுமே நானே கூட்டிகிட்டு போய் விடுறேனே, நானே காசு கொடுக்குறேனேன்னு சொன்னதும் எதுவுமே வேணாம், நான் தனியாக வர சொல்லியிருக்கான், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காசை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கே மீட் பண்ண போனால் அங்கே சென்னையுமே அவள் கிட்னாப் பண்ணி வச்சுருக்கா. எதுக்காக இப்படிலாம் நீ வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் காசை வச்சுட்டு அவனை விட்டு அந்த வாட்சை தான் சொல்லும்போது நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, என் லைஃபை கெடுத்துட்டு நீ சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சாகலான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு தீயை கொளுத்தி விட்டதுமே நம்ம ஷேன் வந்துட்டு எப்படியோ தப்பிச்சாங்க நம்ம ஹீரோயினை. நீ வெளியே போ, நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் நீமே என் கூட வான்சிட்ட கூப்பிடுறா, நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு பண்ண பாவத்துக்கு இவ கூட சேர்ந்து சாகுறது தான் சரியான தண்டனைன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு கடைசியில் பார்த்தா இவனுக்குமே உள்ளங்க அடிபட்டு போயிடுது எப்படியோ. ஆனால் வந்துட்டு எல்லாத்தையுமே காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வர்றாங்க. இவனுக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு, அவளுக்கு வந்துட்டு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சு போயிருக்கு. ஸோ இவனால் இதுக்கப்புறம் நடக்கவே முடியாது, வீல் சேரில் உட்கார
லெவலுக்கு ஆகி போயிடுறான். அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போங்க நம்ம கிம் அவங்கவுங்க என்ன பண்ணாங்களோ அதுக்குரிய பலன் தான் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இப்போ அப்ராடுக்கு கிளம்பி போயிட்டு வா, நல்லபடியாக வந்துட்டு படித்து முடிச்சுட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே அப்ராடு போயிடுறா. ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இருக்கா. பார்த்தா அவள் ரொம்ப சூப்பராக அங்கே பர்ஃபெக்டாக படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு டாக்டர் ஆயிடுறா. பட் அவளால் சர்ஜன் தான் ஆக முடியாது. இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிடுறா. அங்கே தாத்தா வந்து ஃபுட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நல்லா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு டைம் வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்காதீங்க, போய் வந்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு நிம்மதியாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு கிம்மும் அவளுமே போய் மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. அப்போ கிம் சொல்கிறான், நான் வந்துட்டு உன்னை இப்போ கிடையாது சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் எப்போன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஃபஸ்ட் டைம் என் தாத்தா உன்னை கூட்டிகிட்டு வந்தார் பார்த்தியா, அப்போ இருந்து நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. கீழே இருந்து பார்த்தா நம்ம ஷென்னும் அங்கே மிங்க்குமே இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவனுக்குமே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்கு, அவளாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு மிங்க் சொல்கிறா. பார்த்தியா அவள் தன்னோட லைஃப்பில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. நீ வந்து என்னோட லைஃப்பில் என் கூட தான் சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும் லைஃப்பில், இதான் உன் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவங்க ஒரு சைக்கோ மாதிரி பைத்தியம் மாதிரி அவனை வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வந்துட்டு இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.